ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி எங்கே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுக்கு அவ்வளோவா வியூஸ் வர மாட்டுது. அதனால தான் நான் இந்த ட்ராமாவை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இப்போ திரும்ப போட வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ராமாவையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ இந்த வீட்டை வந்து ஒரு ஹோட்டலாக மாற்றணும்னு முடிவெடுத்தான் இல்லையா? ஸோ அதனால் 2-3 இன்வெஸ்டர்ஸை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்கக்கிட்ட வந்து இந்த வீடு ஒன்றும் சாதாரண வீடு கிடையாது, இது ஒரு அரண்மனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஏதோ ஒரு பேய் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா தான் தெரியுது அது பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினி தான் அந்த பொம்மையை தூக்கி போட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா ஒரு ஆள்கிட்ட பர்மிஷன் கேட்டாகணும், அது வந்து தாக்கினி கிட்டே நீங்கள் பர்மிஷன் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ திரும்பவும் வந்துட்டியா, நீ இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்டா, நான் தான் இந்த வீட்டோட மெயின்டெனன்ஸ் மேனேஜரு. நான் சொல்கிறேன் இந்த வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த வீட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் காசு தான் வேஸ்ட்டாக போகுமே தவிர நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டில் டாக்கினி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் பேசினதும் வந்தவங்களும் கேட்டுவிட்டு, என்னப்பா சொல்கிறா இந்த பொண்ணு, அப்போ இந்த வீட்டில் பேய் இருக்கா, இந்த மாதிரி பேய் இருக்கிற வீட்டிலலாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இவனுக்கு உடனே கோவந்துருது. நீ இப்போ எதுக்காக திரும்ப வந்து இப்போ கலாட்டா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இங்கே பாருங்கள், நீங்கள் என் அம்மா மேலே பெரிய பழியை போட்டிங்கல்ல, அந்த பழியை நான் நீக்கிறதுக்காக தான் நான் இப்போ திரும்ப வந்திருக்கேன். என் அம்மா மேலே நீங்கள் போட்ட பழி தப்புங்கிறத நான் இன்னும் 3 நாளில் நிரூபித்து காட்டுறேன். அந்த 3 நாள் நான் இங்கே இருந்தால் தான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காக இங்கே இருக்கணும், ஒருவேளை நீ இந்த 3 நாளில் நிரூபிக்க முடியலன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அப்போ நானே ஒத்துக்கிறேன் என் அம்மா வந்து ஒரு கொலைகாரி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ போனவங்க கிட்டலாம் போயிட்டு நானே மன்னிப்பு கேட்டு அவங்கக்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், ஓகே தானே அப்படின்னு சொன்னால் அவனும் சரி ஏதோ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் ஒன்று யார் மேனேஜராக ஆக்குனது அப்படின்னு கேட்டால் பாட்டி தான் சொல்லுது, நான் தான்ப்பா இவளை மேனேஜர் ஆக்குனேன் அப்படின்னு. சரி வாமா வீட்டுக்குள்ளே போகலான்னு கூப்பிட்டா, இவ ஒன்றும் இந்த வீட்டில் தங்கக்கூடாது, இவ வந்து சர்வெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தங்கச்சியை கூட்டிகிட்டு அந்த சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்கா. அது ரொம்ப பாலடைஞ்சும் பழுதடிஞ்சுமா கிடக்குது. அப்படியே அங்கே கட் பண்ணால் இங்கே இந்த பாட்டியோ ஒரு வழியாக மீராவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு, இனி அவள் வந்து என்னோட ஐயானை காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்குது. அப்போ பார்த்தா திடீர்னு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. மொத்த ஜாமானுமே கீழே விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் இது பேயோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆக போனால் டக்குன்னு அங்கே ஒரு இன்விசிபிள் சவர் மாதிரி ஒன்று உருவாயிருக்கு. பாட்டியுமே அங்கே பார்க்குது, மீரா அந்த பக்கமாக போயிட்டு இருக்கா. உடனே பாட்டி மீரா மீரான்னு கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பேயுமே, நீ மீராவை வீட்டுக்காக கூட்டிகிட்டு வந்த, அவளை நான் கொல்றேனா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இந்த பாட்டியுமே மீரா அந்த பக்கம் போகாதம்மா, இங்கே பாருமா என்ன பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயினால் அங்கே எதையுமே பார்க்க முடியல. ஜஸ்ட் அங்கே ஒரு கிச்சன் இருக்கிறது மட்டும் தான் தெரியுது. அங்கே அந்த பாட்டி இருக்கிறதோ அங்கே இன்விசிபிள் சவர் இருக்கிறதோ நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவ லைப்ரரி மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஹீரோ தான் கூப்பிட்டு விட்டுருப்பான் போல. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டா, நீ தானே இந்த வீட்டோட மெயின்டெனன்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு இருக்க, இந்த லைப்ரரி இருக்க இடத்த பாரு, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு தூசியை க்ளீன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினியோ, நான் சொல்கிறதுல உங்களுக்கு இப்போவும் நம்பிக்கை இல்லைல்ல, உங்கள் கழுத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் தன்னோட ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறான். அதில் 3 மார்க் இருக்குது. இந்த 3ஆவது மார்க் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால், நான் தான் ஏதாவது தெரியாமல் நகத்தால் கீறி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி உங்கள் கையில் எப்படி அடிபட்டுச்சு, அதுவாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால், இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே பழைய பொருட்களாக இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று என் கையில் குத்திருக்கும், அப்படி தான் காயமாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். தாக்கினி தான் அதை பண்ணிச்சு அப்படிங்கிறதுல. நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொன்னால், நீயும் இப்படியே சொல்லிக்கிட்டு இரு தாக்கினின்னு சொல்லிட்டு, அது மாதிரிலாம் இந்த வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கோவமாக இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவ்வளோ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருக்கிற புக்கு தானாகவே கீழே விழுகுது. அதை எடுத்துகிட்டு அதே இடத்துல வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா திரும்பவும் அந்த புக்கு தானாகவே விழுகுது. அப்புறம் திரும்பவும் அந்த புக்கை எடுத்துகிட்டு பார்த்தா டக்குன்னு அங்கே அந்த டாக்கினி வந்து பேனு பயமுறுத்திட்டு இருக்கா. நமக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுறது. அவளுமே பயந்து போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்தா இவரோட முகம் தான் தெரியுது. ஆனால் பின்னாடியிலேருந்து மீரா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற சத்தம் கேட்குது. உடனே பயந்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு அசையாமல். நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கா. ஸோ அந்த கண்ணாடிலையும் அதே தானே காமிக்கணும். அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோயினோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உடனே டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் இவளோட உருவம் அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் மீராவோ அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. நீ எங்கே போயிட்டு இருக்கா, வா வீடியோ கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். இல்லை நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீங்கள் ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏம்மா நான் என்ன பண்ணேன், நீ என்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொன்னா. இல்லை நீங்கள் ரொம்ப கெட்டவர் மீராக்கா சொன்னாங்க. அப்புறம் என்னோட மீராக்கா எங்கன்னு கேட்டால்,
அவள் லைப்ரரியில் இருக்கா, அங்கே ஒரே தூசியாக இருந்துச்சு, அவளை நான் க்ளீன் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னா. என்ன நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க, என் அக்காவுக்கு வந்து தூசினா அலர்ஜி, அவங்களுக்கு அது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிற நீ, ஒத்துக்காதுன்னா என்ன பண்ணுன்னு கேட்டா, அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்துமா பம்பை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கா. உடனே இவனோ ஓ நோ, நான் வந்து மீரா வாங்க தனியாக விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்பை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் மீராவோட கழுத்தை பிடிச்சி வேற அந்த பேய் நெரிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டு வருது. நம்ம ஹீரோயினை போய் கீழே விழுந்துடுறா, மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறா. அதுக்கப்புறம் அவனும் அங்கேருந்து ஓடி வந்து பார்த்துட்டு மீரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவள் வாயில் அந்த பம்பையும் அடிச்சு விட்டுட்டு, சாரி எனக்கு தெரியாது, உனக்கு வந்து இந்த மாதிரி தூசினா அலர்ஜி ஆம்ல அப்படின்னு கேட்டா. ஆமாம் எனக்கு அலர்ஜி தான், ஆனால் இப்போ எனக்கு இது மாதிரி நடந்ததுக்கு காரணம் தூசி இல்லை, அந்த டாக்கினி தான் இப்படி பண்ணா அப்படின்னு சொன்னதும், நீ இந்த நிலைமையில கூட நீ டாக்கினியை பற்றி பேசுகிறல்ல ச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான் கோவமா. அதுக்கப்புறம் அங்கே அந்த பாட்டியும் வந்து என்னாச்சுமான்னு கேட்டால், டாக்கினி தான் என்ன அட்டாக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் அவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான் இல்லையா, ஸோ அதனால வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுட்டா போல். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த டாக்கினி மாட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. அதனால அந்த பக்கமாக போயிட்டு இருந்தா அந்த டாக்கினிங்கிற பேய் தான் உட்காந்துருக்கு. அதுவும் கையில் வர ருத்ர பிரதாப் சிங்னு சொல்லிட்டு ராஜாவோட பேரை வேற எழுதிட்டு உட்காந்துருக்கு. இவளுக்கா ஒன்றும் புரியல, என்னது பேய் கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு அந்த பேயோ எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு, உனக்கு எவ்வளோ திமிருடி, நீ எதுக்காக திரும்ப இந்த வீட்டுக்கு வந்த, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. டக்குன்னு இவ்வளோ பயந்து போயிட்டு எழுந்திரிச்சிட்டு இருக்கா. இது எல்லாமே கனவு. என்னக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்டா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படியா, நீங்கள் ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்கன்னா அப்போ அம்மாவோட டைரியை படித்து பாருங்க, அதில் அவங்க ஏதாவது சொல்யூஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை கொடுத்துட்டு இருக்கா. அவ்வளோ டக்குன்னு அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிக்கிறா. அதில் தெளிவாக போட்டிருக்காங்க, அம்மா எழுதியிருக்காங்க போல், இந்த மாதிரி டாக்கினி ஏதாவது ஒரு விஷயத்த நிறைவேற்றிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அவளுக்கு ஒரு சேவகன் தேவை, அந்த சேவகன் மூலமாக தான் அதை அவள் நிறைவேற்றிப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதே மாதிரியே இந்த பேய்கிட்ட வந்து முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கிட்ட இந்த டாக்கினி பேயோ கத்தியை கொடுத்து அந்த மீராவை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த டாக்கினி பேய்க்கு திரும்பவும் ஒரு சேவகன் கிடச்சிட்டாங்க. அது யார் என்னங்கிறது தான் நமக்கு தெரியல. இப்போ மறுநாள் ஆகிடுது. ஹோட்டல் சம்மந்தமாக ஏதோ ஒரு பூஜை நம்ம ஹீரோ பண்ண போகிறான் போல். ஸோ அதனால் மொத்த ஃபேமிலியுமே திரும்ப அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம மீராவை பார்த்துக்கிட்டு அப்பாக்கார ஒரு திட்டுறாரு, இந்த ஃப்ராடு பொண்ணு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த கொலைகாரி இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கால் பண்ண போனால், இவ டக்குன்னு ஆமாம் நீங்களும் பண்ணுங்கள் நானும் பண்ணுறேன், என்னோட வீட்டை எரிச்சு விட்டு எங்கள் எல்லாரையும் கொல்ல பார்த்தீங்கன்னா நானும் போலீஸ்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா. உடனே அவரோ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியான்னு கேட்டால், நான் பிளாக்மெயிலாம் பண்ணல அங்கிள், நீங்கள் என் அம்மா மேலே பெரிய கொலைப்பள்ளி போட்டிங்கல்ல, அந்த பழைய தீக்கிறதுக்காக தான் நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறா. அந்த ரூமில் இவ வந்து கேமரா வச்சிருக்கா இல்லையா, ஸோ அதனால் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவா அவனோட ரூம் சைடு தான் போயிட்டு இருக்கான். அப்போ அந்த ரூமோட டோரு தானாகவே திறந்துக்கிட்டு இருக்குது. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன அங்கே தான் சௌத்ரி வந்துக்கிட்டு இருக்காரு, அதுக்குள்ளேயே இங்கே டோர் தானாகவே திறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் டோரை திறந்துட்டு வந்து ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா அங்கே அந்த டாக்கினி பேயோ அப்படியே ரெடி ஆகிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. இவனுக்கும் ஒன்றும் புரியல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்து அவனை பிடிச்சி வெளியே இழுத்துடுறா. அது யார், அதுதான் அந்த டாக்கினியா அப்படின்னு கேட்டான். ஆமாம் அதுதான் அந்த டாக்கினி, நான் தான் சொன்னல நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ மொத்த ஃபேமிலியும் அங்கே வந்துட்டாங்க. என்னப்பா ஆச்சுன்னு கேட்டால், இவர் வந்து அந்த டாக்கினி பேயை பார்த்துட்டாரு, நான் தான் சொன்னல நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொன்னதும், அதுதானே அந்த டாக்கினி பேய், இப்போவே அதை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டிக்கே டோரை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறான். அந்த பேய் அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.